தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் நீங்க இன்னைக்கு புதுசா அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்கு. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க. நீங்க ஒரு பகுதியை மட்டும் தான் பாக்குறீங்க. இன்னைக்கு பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுறோம் அப்படின்னு மோடி ஐயாவுக்கும் ஜி.கே. வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பந்தம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் எப்பொழுதுமே வாசன் ஐயாவை பொறுத்தவரை இன்னைக்கு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேற. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பல. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமா எடுத்தாங்க. முழு மனசோடு எடுத்தாங்க. அது வாசன் ஐயா அவர்கள் பேசியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி பிரஸ் மீட்ல பேசியிருப்பாங்க. அதனால் வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே மோடியை விட்டு வெளியே போகல. மோடி ஐயாவோட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்துது. என்ன நீங்க பாருங்க, நாளைக்கு நம்முடைய பிரதமருடைய நிகழ்வு இருக்கு பல்லடத்துல. ஐயா வாசன் அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு பங்கேற்கிறாங்க. நம்முடைய தலைவர் அண்ணா தேவநாதன் யாதவ் அண்ணன் இருக்கிறாங்க. எல்லா தலைவரும் பங்கேற்க போறாங்க. நீங்க பாப்பீங்கன்னா ஆனா வருகாலம் பதில் சொல்லும். இன்னொரு என்ன எலெக்ஷனுக்கு டைம் இருக்குங்கன்னா we are still early. மார்ச் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரதமருக்கு அபிஷியல் ப்ரோக்ராமே மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசன் ஐயா அவர்களுடைய ஆலோசனைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அந்த வார்த்தையை நான் சாதாரணமா பயன்படுத்துறீங்கன்னா வாய்க்கு வந்தது நான் பேசல. ரொம்ப யோசிச்சு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். வாசன் ஐயாவுடைய ஆலோசனையினுடைய பேரில் அடுத்த 100 நாட்கள் தமிழகத்தினுடைய களத்தை நீங்க பாப்பீங்க. ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 24, 26 அந்த தாக்கத்தை பார்ப்பீங்க. இன்னைக்கு வாசன் ஐயா இந்த முடிவு என்பது 2024 பாராளுமன்ற தேர்தலில் இமீடியட்டான ரிசல்ட் அதுல இருக்கும். நீங்க பாருங்க. பாஜக தலைவர் சொன்னதுக்கும் நீங்க என்கிட்ட கேட்டப்ப நான் பதில் சொன்னதுக்கும் 99.9% ஒண்ணுதானே? அது போதும். ஏன்னா ஆலோசனை அவர்கிட்ட எடுக்கிறதுனால நீங்க பேசுறப்ப அவங்க இல்ல பக்கத்துல, அவங்க பக்கத்துல இல்ல, நானா தான் சொன்னேன். நான் அவர்கிட்ட தான் ஆலோசனை இருக்கிறனால 80ல் எதுவும் மாற்றம் இருக்காதுங்க. பாருங்க, இன்னைக்கு அண்ணங்க வர்றாங்கன்னா ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி. ஜி.கே. வாசன் டெல்லிக்கு போயோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லத்துக்கு அழைத்தோ கூட்டணி உடன்படிக்கை எனக்கு ஏற்படணும், எனக்கு எந்த சீட்டு கொடுப்பீங்க கேட்க மாட்டார். அவருடைய தன்மை அது கிடையாது. ஒரு கொள்கை விஷயத்துல கட்சி நடத்தக்கூடிய தலைவர் பேரம் பேச மாட்டாங்க. அண்ணே அண்ணே பாருங்க, அண்ணே இல்ல அண்ணே 2024 அண்ணே இருங்க அண்ணே இது ஈஸியான ஆன்சர். இது ஆர்குமெண்ட் இல்ல, ரொம்ப ஈஸி ஆன்சர். 2024 எலெக்ஷன் வந்து ப்ரோ இன்குபென்சி எலெக்ஷன். அதாவது 10 ஆண்டுகள் மோடி ஐயா இருக்கிறாங்க. முதல் முறையா நாங்க வாய்ப்பு கேட்கல. 10 ஆண்டுகளா இருக்கிற மோடி ஐயாவுக்கு 3வது முறையா வாய்ப்பு கேட்கிறோம். நல்லா கவனிச்சுக்கங்க. 2014 தேர்தல் பிரச்சாரம் வேறு, 2024 தேர்தல் பிரச்சாரம் வேறு. இப்ப வாசன் ஐயா பேச போறது, நான் பேச போறது, தேவநாதன் அண்ணன், அரவிந்த் பேனர்ஜி எல்லாரும், விடியல் சேகர் அண்ணன் இருக்காங்க, பாஷா ஐயா இருக்காங்க, எல்லாரும் பேச போறது, வடிவேல் ஐயா இருக்காங்க, எல்லாரும் பேச போறது மோடி ஐயாவுக்கு மறுபடியும் கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட். 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க ப்ரோ இன்குபென்சி, இன்னும் 5 ஆண்டுகள் இது. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, திமுக அவர்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல. கடந்த 6 மாத காலமாக ஒரு பத்திரிகையோ டிவியோ திமுக பேசுறத பாத்தீங்கன்னா நாங்க இதை செஞ்சிருக்கோம், 33 மாசமா அதை பண்ணிருக்கோம், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி. இட்ஸ் நாட் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். அவங்க பேசுறதெல்லாம் நெகட்டிவா இருக்கிறனால நாங்க பதில் சொல்றோம். அவங்க பேசுவது அனைத்தும் போய் நெகட்டிவா இருக்கிறனால பதில் சொல்றோம். ஆனா எங்களை பொறுத்தவரை மோடி ஐயா செய்திருக்கக்கூடிய சாதனையை பட்டியலிடுறோம், உங்க முன்னாடி வைக்கிறோம். திமுக சொல்லக்கூடிய பொய்களை தோலுரித்து காட்டுறோம். 33 மாதமாக தமிழக அரசியல் களத்தை உங்க முன்னாடி வைக்கிறோம். We are doing positive politics, pro incumbency government. 10 ஆண்டுகள் வேலை செய்திருக்கின்றோம். அதனுடைய சாட்சியாக ஒரு வாய்ப்பு கேட்கிறோம். நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் தெளிவா சொல்லிடுறேன். அந்த பதில் தான் மிஸ்டர் அண்ணாமலை ஆல்சோ வில் ஹேவ். வில் நாட் ஹேவ் எ டிஃபரன்ஸ். இன்றைக்கு எவ்வளவு கோடி பேருக்கு அந்த கோவிட்டுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபுட் கொடுக்கறோம்? எவ்வளவு கோடி பேருக்கு? 80 கோடி பேர். 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ஃபுட் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஸ்வச் பாரத் ஸ்கீம், ரோடு, ரயில்
ஏர்வேஸ், கேஸ் கனெக்ஷன், முத்ரா லோன், இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். பட்டியலிட்டுட்டே போலாம். இவைகளெல்லாம் யாருக்கு? இந்திய மக்களுக்கு. இந்திய மக்கள் என்றால் இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாமியர்கள், புத்திஸ்ட், பார்சி, ஜூ, யாரையுமே பிரதமர் மோடி அவர்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்து திட்டங்கள் கொடுப்பது கிடையாது. இதுவே இதற்கு எடுத்துக்காட்டு. நாம் புரிந்து கொள்வதிலே இருக்கிறது. எல்லோரும் சகோதர சகோதரிகளாகவே இருக்கிறோம். அந்த கட்டமைப்பு வலுப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.